இந்து தமிழ் நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது அறிவு வினாவிடை. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. கிரகங்கள், இயற்கை துணைக்கோள்கள் கொடுத்துருக்காங்க. செவ்வாய் 2 துணைக்கோள்கள். கோள்களை சுற்றி வரும் மின்பொருட்கள் தான் துணைக்கோள்கள். நம்ம புவியோட ஒரே துணைக்கோள் நிலவு. செவ்வாயோட 2 துணைக்கோள்கள் என்னென்ன? ஃபோபஸ், டீமஸ். வியாழன் 63 துணைக்கோள்கள். மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன். சனி 60 துணைக்கோள்கள். சனி இங்கே 60 துணைக்கோள்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் 62 துணைக்கோள்கள் கொடுத்துருக்காங்க. சனிக்கோளோட மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். யுரேனஸ் 27 துணைக்கோள்கள். யுரேனஸோட மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியா. மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் K2Cr2O7. இதோட வேதிப்பெயர் பொட்டாசியம் டைக்ரோமேட். 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும் 7.5%. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுபிரிவு ஆண்டு. இந்தியாவில் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தான் மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடைபெற்றது. பெரும் பிரிவினை ஆண்டுங்கிறது 1921. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுங்கிறது 1961. சிறுபிரிவு ஆண்டு 1951. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மையக்கருத்து காற்று மாசு. 1, 2 ஆகியவை சரி. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. கட்சி முறை 3 வகைகளில் இருக்குது. அது ஒற்றை கட்சி முறை, இரட்டை கட்சி முறை, பல கட்சி முறை. ஒற்றை கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சீனா, வடகொரியா மற்றும் கியூபா. இரட்டை கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு பிரிட்டன், அமெரிக்கா. பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, பிரான்சு, ஸ்வீடன், நார்வே. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? ஜல் சக்தி அபியான். இது நீர் பாதுகாப்பு மற்றும் சேகரிப்புக்கான ஒரு மேலாண்மை திட்டம். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை. பொறுத்துக. இடம், கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள். டெல்லியில் பகதூர் ஷா. மத்திய இந்தியா ராணி லட்சுமிபாய். லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹல். கான்பூர் தாந்தியா தோப். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீட்டூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோரின் மகா சாசனம். பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924.